அண்ணா ஆ வராப்புல. அண்ணா அவசரமா வர சொல்லியிருந்தீங்க, என்ன விஷயம்? ஆனந்தி பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கான்னு சென்னையில இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தகவல் வந்துச்சு. என்னண்ணா சொல்றீங்க? 10 லட்சத்தை 3 நாள்ல எப்படி நான் ரெடி பண்ணா? அவ கூட இருக்கிற கூட்டாளிகளை பற்றிலாம் உனக்கு தெரியாது கோட்டசாமி. அவங்க எல்லாம் பணம் படைச்ச ஆளுங்க. இலே என்ன வண்டி கொடை சாயிற மாதிரி இருக்கு? அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே. ஆனந்தி செவரக்கோட்டை மண்ணுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள அழகப்பங்கிட்ட கையெடுத்து வாங்குறது உன் பொறுப்பு கோட்டசாமி. அதை சொல்லத்தேன் கூப்பிட்டேன். அண்ணா கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனந்திக்கு பணம் கிடைச்ச தகவல் உங்க காதுக்கே இம்புட்டு வேகமா வந்து சேருதுன்னா அழகப்பன் குடும்பத்துக்கு போகாமல இருந்திருக்கும். பணம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சா அழகப்பன் எப்படி நான் பத்திரத்துல கையெழுத்து போட ஒத்துப்பான்? பிரச்சனை பண்ண மாட்டான். லேய் மூளைக்கு வேலை கொடுக்காம நான் சொன்ன விஷயத்தையே கிளிப்புள்ள மாதிரி செஞ்சு பழகுற. நீ இம்புட்டு தூரம் யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா? அழகப்பன் கையெழுத்து போடுற வரைக்கும் ஆனந்தி இந்த ஊர் மண்ணை மிதிக்காம இருக்க எப்படி வளட்டி விடணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.